விளையாட்டு என்பது வெறும் போட்டி மட்டுமல்ல, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளமாகும். இளம் வயதிலேயே இவ்வாறு விளையாட்டு சார்ந்த பல்வேறு சாதனைகளை புரிந்த இளம் மாணவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது விருட்சமாகும் விதைகள். இன்றைய விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ள டிடி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பயிலக்கூடிய சுஹாஸ் அப்படிங்கிற மாணவனை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேட்மிண்டனில் தேசிய அளவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்காரு. இவருடைய சாதனைகள் எல்லாம் என்ன, இவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அதை பற்றி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சுஹாஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பேட்மிண்டனில் தேசிய அளவில் போய் பதக்கங்களை வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த சாதனைகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு அடித்தளமாக எப்படி அமைஞ்சிச்சு? நீங்கள் எப்படி இந்த பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தீங்க? உங்கள் கூட யாராச்சும் விளையாண்டு அதை பார்த்து நீங்கள் வந்தீங்களா? இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராச்சும் ரோட்டில் அந்த மாதிரி விளையாடும் போது அதை பார்த்து வந்தீங்களா? இல்லை டிவியில் பார்த்து நீங்கள் வந்தீங்களா? இவங்கெல்லாம் இப்படி ஆடுறாங்களே, நம்மளும் இப்படி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து வந்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஜென்ரலாக இப்போது ஸ்கூலில் இருக்கிறப்போ நான் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக எப்போ பார்த்தாலும் இங்கங்கே ஓடி சின்ன வயசில் சுற்றிட்டே இருப்பேன். அப்போது என் பிரின்சிபல் பார்த்து என்னை கூப்பிட்டு வந்து பேரண்ட்ஸோடு கூப்பிட்டு வந்து, இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், எங்களால் ஆக்குபை பண்ணதெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டோம், இவனை எப்படி பண்ண முடியுதோ, இவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டால் அவனோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாகும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை நிறைய ஸ்போர்ட்ஸ் சேர்த்து விட்டாங்க. இதில் பேட்மிண்டனும் ஒன்று. பேட்மிண்டன், ஸ்கேட்டிங் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேட்மிண்டன் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே நான் சேரணுன்னு, ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்களே பேட்மிண்டன் அதுலேயும் ஆடணுன்னு சொல்லிட்டு மெயினாக அதுக்காக தான் சேர்ந்தேன். நல்லா அதுவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ அது சேர்ந்தேன். இப்போ நீங்கள் பேட்மிண்டன், ஸ்கேட்டிங்னு ரெண்டுலேயுமே சேர்ந்தேன். ஆனால் பேட்மிண்டனில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துச்சுன்னு சேர்ந்தேன்னு சொன்னீங்க. இந்த பேட்மிண்டன் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஜாலியாக நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்க. எப்படி அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த நேஷ்னல் லெவல், தேசிய அளவில் போய் பதக்கம் வாங்குற அளவுக்கு எப்படி நீங்கள் முன்னேறினீங்க? நான் வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆட ஆரம்பித்தேன். போக போக இப்போது நான் ஆடும் போது எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பிளேயர் கேம்ஸ்லாம் காமிப்பாங்க. இப்போ வந்து லிண்டன் அவர்லாம் என் ஃபேவரட் பிளேயர். அவர் பார்க்கும் போதெல்லாம் நம்ம இந்த லெவலில் ஆட முடியுமா, இப்போ அந்த லெவல் ரீச் ஆகி ஜெயிக்க முடியுமா இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அப்போ எங்கள் அம்மாட்டையும் சும்மா சொல்லி பார்த்தேன். எங்கள் அம்மா ட்ரை பண்ணி பாடுறா, கண்டிப்பாக முடியும் எஃபர்ட் போட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஃபுல் எஃபர்ட் போட்டு அப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக ஆட ஆரம்பித்தேன். நம்ம நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் பிளேயர் அளவுக்கு நம்ம ஆடணும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினச்சிங்க? எந்த வயசில் நீங்கள் அகாடமியில் சேர்ந்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவிட் முன்னாடி ஒரு 2018 போல் நான் ஃபஸ்ட் அகாடமி சேர்ந்தேன். அங்கே வந்து சும்மா ரொம்ப சீரியஸாலாம் பண்ண ஆரம்பிக்கல. சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சுன்னா மதன் சார்னு ஒருத்தர் இருப்பார், இந்திரா நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில். அங்கே தான் கொஞ்சம் சீரியஸாக அவர் தான், உன்னால் முடியும், இப்போது நீ சூப்பராக ஆடிட்டுருக்க, இன்னும் புஷ் பண்ணனா நீ கண்டிப்பாக நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் இன்னும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணார். அங்கே சேர்ந்தது வந்து நான் 2019 சேர்ந்தேன் கரெக்டாக. அங்கே சேர்ந்தப்போ எனக்கு வந்து 9 இயர்ஸ் ஆச்சு, கரெக்டாக 9 to 10 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு பேட்மிண்டனில் போன போட்டி என்ன? அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா? அந்த போட்டியில் என்ன மாதிரி அனுபவமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு? நான் ஃபஸ்ட்டு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆடினேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு போகும்போது என்னை விட நல்லா தான் ஆடின பிளேயர்ஸாக வந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு தேர்ட் ரவுண்ட் போய் தோற்றேன். தேர்ட் ரவுண்ட் போய் ஒரு நல்ல டஃப் ஆப்பனண்ட்டோட தோக்கும் போது ஃபஸ்ட்டு வந்தோடனே அழுதுட்டேன். வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி என்னை கொஞ்சம் இதான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு, இப்போ தான் ஆரம்பிக்கிற, இன்னும் நிறைய போகணும், ஸோ இப்போவே அழுதுனா எதுவும் இன்னும் அழுதுறதோடய முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து என்னை புஷ் பண்ணி இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் அப்போ தான் லோக்கல்லேயே ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் லோக்கல் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் எப்போ போனீங்க? அந்த டோர்னமெண்ட் போகும்போது என்ன மாதிரி அனுபவமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு? அப்போது உங்களுக்கு வயசு என்ன? நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் போனது அப்போ வந்து எனக்கு 10 வயசு ஆச்சு, 10 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடணுன்னு தான் போனேன், போடியம் எதுவும் ஏறணுன்னெலாம் போகல. ஸோ நான் ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். சிங்கிள்ஸும் சரி, டபுள்ஸும் சரி, ரெண்டுமே ஆடினேன், 2 ஈவெண்ட்டு. அப்போ ஆடும் போது டபுள்ஸில் வந்து நான் வந்து செமி வரைக்கும் போனேன். செமியில் போய் தோற்றுட்டோம்.
சிங்கிள்ஸ் வந்து ஃபைனலில் போய் செகண்ட் ப்ளேஸ் வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்னால் கொஞ்சம் பெரிய டோர்னமெண்ட்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ சரி டிஸ்ட்ரிக்ட்னால் வந்து இவ்வளோ ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போல், இன்னும் எஃபர்ட் போட்டால் நம்ம ஸ்டேட்டை கூட எடுக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது எனக்கு. அப்போ தான் அதான் மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். ப்ளஸ் நான் வந்து மற்ற ஆப்போனன்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி இருந்தது. ஸ்ட்ரோக்ஸ்லாம் இன்னும் கிளியராக, இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் அதான் கிளியராக ஆடினாங்க. எப்படி ஆடணுமோ அது கரெக்டான பாஸ்டரில் எல்லாமே ஆடினாங்க. அதை நான் இன்னும் கொஞ்சம் எப்படி ஆடணும்னு கற்றுக்கிட்டேன். சிங்கிள்ஸ் ஆடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை டபுள்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குமா? எனக்கு வந்து சிங்கிள்ஸ் தான் இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டபுள்ஸ் ஆடும் போது பக்கத்தில் பார்ட்னரும் இருப்பாங்களா, நான் எரர் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், நான் அவங்களால இன்னும் கொஞ்சம் தோக்குற நிலைமையில் போயின்னு இருக்கோன்னு எனக்கு ஒரு ப்ரெஷர்லேயே ஆடிட்டு இருப்பேன். இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது அடுத்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டிக்கு போனீங்க, அதில் என்ன பதக்கம் நீங்கள் வின் பண்ணீங்க? அடுத்து வந்து நான் ஸ்டேட் இதுக்கு போனேன். ஸ்டேட் டோர்னமெண்ட் திருச்சியில் நடந்தது. அதில் வந்து அதுவும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இது ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டு அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு குவாலிஃபைங்னு ஒரு இருக்கும், குவாலிஃபை ஆகி மெயின் ட்ராவுக்கு போவோம். ஸோ மெயின் ட்ராவில் வந்து மெயின் ட்ரா வரைக்கும் நான் ரீச் ஆகிட்டேன், எல்லாரையும் ஜெயிச்சுட்டு. அப்போ வந்து சிங்கிள்ஸ் மட்டும்தான் ஆடினேன். சிங்கிள்ஸ் அப்போ ஆடப்போ ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு நல்ல டாப் ரேங்க் பிளேயரோட ஆடினேன், ஆதவ் சூர்யான்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆனேன், ஐயோ ரொம்ப கம்மி பாயிண்ட்லேயே தோற்றுருவோமோ அப்படின்ட்டு. அப்போ வந்து நல்லா, ஆனால் உள்ளே போகும்போது அந்த ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, ஜெயிச்சே ஆனோன்னு ஒரு வெறி வந்துடுச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட் செட் எடுத்துட்டேன், செகண்ட் செட் லீடு போயிட்டேன். லீடு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பின்னாடிலேருந்து அப்பா இருந்தாரா, அப்பா இருக்கும்போது சரி இங்கேருந்து தோற்றுற போகிறோமோ அப்படி ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகி செகண்ட் செட் வந்து அப்படியே எரர் பண்ணி தோற்றுறேன். தேர்ட் செட் வந்து நல்லா டஃப்பாக போயிட்டு க்ளோஸாக போய் 21-18ன்னு தோற்றுறேன். ஸோ அது ஒரு கஷ்டமாக போச்சு. அடுத்த ரவுண்டே வந்து அவன் கொஞ்சம் டாப் வரைக்கும் போனான். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் கோச் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நான் கோச் வந்து ஆக்சுவலாக அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டே மெயின் ட்ரா போவேன்ட்டு. அவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சார். அவர் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகி பரவாயில்லடா ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டே மெயின் ட்ரா போயிட்டேன், அப்போ பார்த்துக்கோ லெவல் இன்னும் அதிகம் இருக்குது, இன்னும் எஃபர்ட் போடு, நிறைய இன்னும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, கோச் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க? நான் வந்து ப்ராக்டிஸ்னால் ஒரு மதியம் ஸ்டார்டிங் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். டெய்லி ஸ்கூல் போயிட்டு எனக்கு ஸ்கூல் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு ஹாஃப் டேலே வர மாதிரி. ஸோ ஹாஃப் டே முடிச்சுட்டு சாப்பிட்டு 2 o'clock செஷன் வந்துடுவேன். 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் ஃபஸ்ட் செஷன் ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் எனக்கு அந்த செஷன். அப்போ வந்து அதுக்கப்புறம் அது முடித்தோடனே நல்லா வார்ம் டவுன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் 6 to 8 o'clock வரைக்கும் இன்னொரு 2 hours செஷன் இருக்கும். அப்போது வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, கொஞ்சம் அவங்களோட விளாடி இன்னும் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ்லாம் இப்படி ஆடுறாங்க, அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பாயிண்ட்ஸ்லேயே அடிப்பாங்க. ஸோ நான் வந்து அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறி ஆகும், அவங்களையும் ஜெயிக்கணும்ன்ட்டு. ஸோ இன்னும் எஃபர்ட் போட ஆரம்பிப்பேன். ஒரு வாரத்துக்கு 6 days ஆடுவேன் நான். இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது பொதுவாக அதில் நிறைய ஸ்டைல் இருக்குது. அதாவது அட்டாக்கிங் ஸ்டைல், அதாவது நீங்களும் அவங்களும் ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணுற ஒரு ஸ்டைல். அதே மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காப்பு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதை தாண்டி கவுண்டர் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த எதிராளி பிளேயர் ஸ்லோவாக ஆடும்போது நீங்கள் அந்த டைமில் அவங்கள அட்டாக் பண்ணி வின் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன ஸ்டைலை அதிகமாக ஃபாலோ பண்ணுவீங்க? நான் வந்து மோஸ்ட்டாக அந்த கவுண்டர் அட்டாக் ஸ்டைல் தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் அது பண்ணும்போது ஆப்போனண்ட் எந்த கேம் ஸ்டைலில் ஆடுறாங்கன்னு நான் ஒரு தெளிவாக கண்டுபிடிச்சிப்பேன். அதுக்கப்புறம் அவங்க இப்போ டிஃபென்சிவாக ஆடினாங்கன்னா அவங்க டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம அட்டாக் பண்ணால் பாயிண்ட் வராது அப்படின்னு சொல்லி அவங்கள அட்டாக் போக வைப்பேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது என்னால் ஃபஸ்ட்டே ஜட்ஜ் பண்ணி என்னால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போது கேஆர் சுவாஸ் இப்போ கரண்ட்டாக நேஷ்னல் ரேங்கிங் டோர்னமெண்ட்டில் வந்து சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மெயின் ட்ரெயினராக நான் இருக்கேன். ஸோ ஆசிஃப் அப்படின்றவர் என்னோடய அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கார். ஸோ அவரும் எனக்கு சுவாஸ் இந்த லெவலுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அவரும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. சுவாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு குவாலிஃபையிங் பிளேயராக இருந்தார். ஸோ இன்னும் மெயின் ட்ரா இப்போ ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மெயின் ட்ரா ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் ட்ரா ரவுண்ட்ஸ்லேயும் ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு கிளியர் பண்ணும் போது தான் நம்மளால் வந்து
ஒரு ஃபைனலிஸ்ட்டாவோ ஒரு செமி ஃபைனலிஸ்ட்டாவோ நம்மளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஸ்டேட் லெவல்லையும் ஒரு நேஷ்னல் லெவல்லையும் வந்து நம்ம ஒரு ரிசல்ட் கொடுக்கறது, மெடல் பண்ணுறது அப்படின்றது, அதே மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணது தான் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களோட கோலும் அவர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அதுவும் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இப்போ உங்கள் கோச் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஸ்டைலெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி ஸ்டைலோட வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஆடினீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதான் மெயினாக சொல்லி தருவாங்க. ஆனால் அதை பேஸ் பண்ணி இப்போது என் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும். எந்த வந்து கொஞ்சம் அது அட்டாக்கிங் பேஸ்ட் தான். ஆனால் நான் அதை அப்படியே மாடிஃபை பண்ணிப்பேன். எப்போ அட்டாக் பண்ணணுமோ அப்போ தான் அட்டாக் பண்ணுவேன். இப்போ ஆப்போனண்ட் வந்து டிஃபென்ஸ் ஆடுறாங்க, ஸோ அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் அவங்களும் அட்டாக்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நான் அதை எப்படி அதே கேம் ஸ்டைல் வச்சு அவங்க எப்படி அடிக்கணும்னு கற்று தருவாங்க. இப்போ அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா நான் அதை எப்படி டிஃபென்ஸ்லேருந்து நானும் அட்டாக் பண்ணி அதை எப்படி பாயிண்ட் எடுக்கணும்னு அதுவும் கற்று தருவாங்க. இப்போ நீங்கள் மாநில அளவிலான போட்டிக்கு போயிட்டீங்க, உங்களுடைய கோச்சும் உங்களை நிறைய பாராட்டிட்டாங்க. அதை தாண்டி அடுத்து என்ன போட்டிக்கு போனீங்க, அதில் என்ன பதக்கம் வாங்குனீங்களா வாங்கலையா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து ஸ்டேட்டுக்கு அடுத்து நான் அடுத்து நேஷ்னல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு வந்து பிரதீப் கோச்சு, சேதோண்ணா, எல்லோரும், ஆகாஷ்ண்ணா, ஆசிஃப் சார் எல்லாம் உட்காந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டாங்க. அது தவிர எனக்கு வந்து என்னோட ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. துஷார், தரன், நஃபீஸ், மோஹித் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு நிறைய. ஸோ அவங்களோட ஆடும்போது அவங்க எல்லாருக்கும் வேறு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் மேட்ச்லையும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆப்போனண்ட் அவங்கள வந்து எடுத்து நான் வந்து கம்பேர் பண்ணிப்பேன். இவங்க இப்படி ஆடுறாங்க, ஸோ நம்ம இதுக்கேற்றபடி தகுந்தபடி ஆடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் லெவல் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம். ஸோ வந்து என் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸில் வந்து ஹைதராபாத்தில் ஆடினேன். அண்டர் 13 இருக்கிறப்போ சேத்தனானந்தில் அகாடமியில். அங்கே வந்து நான் வந்து அதே மெயின் ட்ரா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போய் தோத்துட்டேன். அது வரைக்கும் ஜெயிச்சுட்டு நல்லா ஆடிட்டு இருந்தேன். தேசிய அளவில் ஆடும்போது செகண்ட் ரவுண்ட் போய் தோத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஆப்போனன்ட் பிளேயர்கிட்டேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதில் நீங்கள் சிங்கிள்ஸ் ஆடினீங்களா, இல்லை டபுள்ஸ் ஆடினீங்களா, இல்லை டபுள்ஸ் மிக்சட் ஆடினீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மேட்ச்சில் வந்து நான் சிங்கிள்ஸும் ஆடிருந்தேன், டபுள்ஸும் ஆடிருந்தேன். டபுள்ஸில் வந்து என் பார்ட்னர் வந்து சச்சின் சாரன்னு ஒரு பையன். டபுள்ஸ் வந்து அதே மாதிரி மெயின் ட்ரா ஃபஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போனோம். அப்போ வந்து கொஞ்சம் அந்த மேட்சோட வின்னர்ஸோடு நாங்கள் ஆடினோம். ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக போய் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. கொஞ்சம் டஃப் பிளேயர்ஸோடு போய் நல்லா ஆடியிருக்கோமே அப்படின்ட்டு. சிங்கிள்ஸ் ஆனால் எனக்கு ஈக்குவலான ஆப்போனண்ட் ஆடிருந்தேன் சிங்கிள்ஸ் செகண்ட் ரவுண்டில், மெயின் ட்ரா செகண்ட் ரவுண்டில். அதில் வந்து க்ளோஸாக போய் அதே மாதிரி டிசைடிங் போய் தேர்ட் செட் போய் நான் விட்டேன். அதில் வந்து வெளில வந்தோடனே எனக்கு கொஞ்சம் நிறைய அழுகையாக வந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் ஆடினா, நான் ஏன் தோற்றேன், நான் எடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ நீங்கள் தேசிய அளவில் போய் அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள்ஸில் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி தோத்தப்போ அழுதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அழுத உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு அதை ஃபோன் பண்ணி சொன்னீங்க? கோச் கிட்டேயா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயா? அவங்களாம் எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முடித்தோடனே எங்கள் அப்பா தான் இருந்தார். அப்பா தான் வந்திருந்தார் மேட்ச்சுக்கு. அப்பாட்ட போய் அழுதாது சொன்னாங்க, இப்போ வந்து இதுக்கே அழுவக்கூடாதுரா, இப்போ தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸு, இதில் இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ உனக்கு பிடிச்ச பிளேயர் லிண்டன் தானே, அவர் இப்படி பண்ணுவாரா, அவர் மாதிரி நடந்துக்கிட்டால் தான் உன்னால் ஃப்யூச்சர்லேயும் இப்போலேருந்தே உன்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அவரை மாதிரி பார்த்து நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி, ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் எப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போனீங்க? தேசிய அளவிலான போட்டிக்கு போய் நீங்கள் எப்போ பதக்கம் ஜெயிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் அடுத்து போடியம் ஏறின டோர்னமெண்ட் வந்து ஜெய்ப்பூரில் 2024. அதில் வந்து நான் டபுள்ஸில் தான் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன மேட்ச்க்கு போனீங்க? இப்போ நீங்கள் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணதை கற்றுக்கிட்டது இன்னொரு மேட்ச்சில் போகும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துச்சு? இது நான் வந்து அடுத்த மேட்ச் வந்து இது வந்து ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அதுக்கு நடுவில் நிறைய மேட்சஸ் ஆடினேன். ஆனால் அதில் வந்து எனக்கு அந்த எஃபெக்ட் சரியாக தெரியல. அப்போவும் ப்ரெஷர் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுவும் நிறைய மேட்சஸ் தோற்றேன், ஸ்டேட் லெவல் மேட்சஸ்லாம். அது வந்து நான் கோச்சிட்ட வந்து கேட்கும் போது, ஏன் கோச் இப்படி நான் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன்
அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டேன். சேதுநாட்ட, பிரதீப் கோச்லாம் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து இப்போ கொஞ்ச நாள் பண்ணாலே இது எஃபெக்ட் தெரியாது, நீ பண்ண தான் உன் மைண்ட் இன்னும் ட்ரெயின் ஆகி காம் ஆகி அது ஒரு இப்போ நீ ஆடும் போது மசில் மெமரி மாதிரி அது ஆகிடும். ஸோ அது பண்ண இப்போ நிறைய ஸ்டேட் லெவலில் இப்போது மதுரையில் நான் வந்து சில்வர் மெடல் அடித்தேன் சிங்கிள்ஸில். அதில் வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் சுத்தமாக தெரியல செமி ஃபைனல்ஸ் ஆடும்போது. ஸோ அது வந்து ஃபைனல் போய் தோற்றோடனே எனக்கு அவ்வளோ ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் டைம் நான் ஃபைனல்ஸ் போய் சில்வர் மெடல் அடித்தேனே அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்தது, தவிர வருத்தம்னு எதுவும் சொல்ல முடியல என்னால். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டேட் லெவலில் நீங்கள் போய் சில்வர் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சில்வர் மெடல் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கினதை தாண்டி அந்த ஆப்போனன்ட் கிட்டேருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன ஸ்டேட்ஸில் இருந்தெல்லாம் அங்கே விளையாட வந்திருந்தாங்க? இப்போது நான் போனது வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயர்ஸ் மட்டும்தான். தமிழ்நாடுக்குன்னே ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு. அதில் வந்து நான் வந்து நிறைய ஆப்போனன்ட்ஸ் பார்த்து நிறைய கெயின் பண்ணேன். இப்போது ஒரு சிலதுலாம் புதுசாக நான் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தேன், ஒரு டிசெப்ஷன் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு நிறைய ஆடுவாங்க. அப்போ நான் அதெல்லாம் ஆட மாட்டேன். இவங்கெல்லாம் சூப்பராக ஆடுறாங்களே, எனக்கும் இதை ஆடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு வந்து பிரதீப் கோச்ட்ட சேதுநாட்டா ஆடி நான் அவங்களும் கற்றுத்தருவாங்க எனக்கு. ஸோ அதில் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாங்க, நிறைய கற்றுக்கிட்டேன் ஆப்போனன்ட்ஸ் கிட்டேருந்து. நிறைய ஆப்போனன்ட்ஸ் வந்து மென்டலாக நிறைய ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ நான் ஃபைனல்ஸ் ஆன ஆப்போனண்ட்லாம் செம ஸ்ட்ராங்காக இருந்தான். சிவச்சரண்ன்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து. அவன் வந்து மென்டலாக செம ஸ்ட்ராங்காக இருந்தான். சரி நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, மென்டலாகவும் ஸ்ட்ராங் ஆகணுன்ட்டு அவன்கிட்ட தான் மெயினாக கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டீங்க. இந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளோட தயார்படுத்தல்களில் ஒரு உதவியாக இருந்துச்சு? முன்னாடி வந்து நான் ஃபுல்லாக ஸ்ட்ரோக்ஸு நான் டேலண்ட் வச்சே ஓட்டிடலான்னு நினச்சேன். ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டே ஓட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் மேட்சஸ் ஆட தெரிஞ்சுது, கொஞ்சம் அது வச்சு கொஞ்சம் லெவல்ஸ் தான் போக முடியும். அதை தாண்டி ஒரு 90% அது புஷ் பண்ண முடியும். அந்த லாஸ்ட் 10%க்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும்னு அப்படின்னு நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆகாஷ் சார்னு ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் டு சயின்ஸ்லேருந்து, அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாரு. மேட்ச் அப்போது இப்போ மைண்ட் வந்து ஈஸியாக வந்து நோ சொல்லிடும். நம்ம வந்து இது முடியல, பாடியை பாதுகாக்கிறதுக்காக அது வந்து எப்பயுமே மைண்டு பார்க்கும். அவர் வந்து அதை எப்படி தாண்டி நம்ம மென்டலாக நோ சொல்லி நம்ம எப்போ புஷ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, ஆகாஷ் சார். இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது ஒரு சைட் ரொம்பவுமே தீவிரமாக போட்டிகளுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, இன்னொரு சைட் படிப்பு அப்படின்னு வரும்போது அதையுமே நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது ரெண்டையுமே எப்படி நீங்கள் ஒரு சமநிலையாக பேலன்ஸ் பண்ணுறீங்க? படிப்பு வந்து எனக்கு படிப்பும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சயின்ஸு மேத்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு அது தானாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ மேத்ஸில் நிறைய சால்வ் பண்ணும் போது அது தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ வந்து எனக்கு வந்து படிப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கில் செம்ம டஃப்பாக இருந்தது. சரி பேட்மிண்டன் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், படிப்பு பண்ணுமான்லாம் கேள்வி வந்தது. ஆனால் அப்போ தான் சொன்னாங்க, இப்போ வந்து பேட்மிண்டனில் சம்மந்தப்பட்டது படிப்புலேயும் இருக்குது, படிப்பு வந்து பேட்மிண்டனுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ வந்து அம்மாவுக்கு நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அம்மாவுக்கும் பண்ணுவேன், என் இன்ட்ரெஸ்ட்காகவும் நான் பண்ணுவேன். இப்போ வந்து செஷன் முடிக்கிறேன்னா முடித்த உடனே நான் வந்து போய் இப்போ டியூஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிவிடுவேன். டெய்லி ஒரு 2 hours டியூஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிடுவேன். ஸோ அது என்னை வந்து சைமல்டேனியஸாக ஹெல்ப் பண்ணுவேன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு. இப்போ ஒரு பக்கம் பேட்மிண்டன், ஒரு பக்கம் படிப்புன்னு ஒரே ஓட்டமாக இருக்கீங்க, இந்த சைட் டியூஷனும் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்போவாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய கொடுத்துருக்கா? அதாவது நம்ம ரொம்ப படிச்சுட்ருக்கோம், நம்ம விளையாட மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துருக்கா? இப்போது படிப்பில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு வந்து டீச்சர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தனியாக கிளாஸ் முடித்ததுக்கப்புறமும் பிரேக்ஸில் வந்து நான் போய் கேட்கும் போது அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க. இப்போ 8th 9th வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நானும் டியூஷன்ஸ் போய் புரிஞ்சு படித்ததுனால என்னோடய ஆல்ரெடி இருந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறிச்சு, ப்ளஸ் என்னால் எக்ஸாம்ஸ்லேயும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பேட்மிண்டன்லேயே நீங்கள் வாங்கின பதக்கங்களே உங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த ஒரு பதக்கம் அப்படின்னா என்ன? வாங்கின அப்ரிஷியேஷன்லேயே இப்போ இவங்க பாராட்டினது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அப்ரிஷியேஷன்னா என்ன? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த வருஷம் நடந்த ஜெய்ப்பூர் நேஷ்னல் டோர்னமெண்ட் அண்டர் 17ல் சிங்கிள்ஸ்லேயும் மிக்சர்லேயும் நான் வந்து போடியம் ஏறினேன். சிங்கிள்ஸில் வந்து சில்வர் மெடல் வாங்கினேன், மிக்சரில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினேன்.
ஆனால் எனக்கு பிடிச்சதுன்னா சிங்கிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது அது பிரான்ஸ் விட. ஸோ வந்து அது வாங்கின உடனே இப்போ இந்த திரும்பியும் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு டோர்னமெண்ட் வந்தது. அதுலேயும் சிங்கிள்ஸில் நான் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன். ஜெய்ப்பூர்லேயும் எனக்கு கொஞ்சம் புகழ் வந்தது. ஃபஸ்ட் டைம் சிங்கிள்ஸில் வந்து நான் வந்து மெடல் பண்ணப்போ நிறைய பேர் எங்கள் கோச்சுக்கு வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. அவங்க கோச்சுக்கும் செம்ம ஹாப்பி ஆனார். ஆனால் இப்போ திரும்பியும் நான் வந்து கன்செக்யூட்டிவாக வந்து ஹைதராபாத்லேயும் சில்வர் மெடல் பேஸ் பண்ணும்போது சரி இவன் வந்து நல்லா ஆடுறானே, இன்னும் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு கோச்சஸ்க்கு. கோச்சும் செம்ம ஹாப்பி, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறானே பையன், இன்னும் எஃபர்ட் போடணுன்னு அவரும் யோசிக்கிறார் இப்போது. ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் வாங்கின அந்த விருதுகள், பதக்கங்கள், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் போய் காட்டியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நீ நிறைய கற்றுக்கணும், நிறைய டெவலப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி அதை தாண்டி உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்காங்க? இப்போது டோர்னமெண்ட்ஸ் ஜெயித்தோடனே எனக்கு ஸ்கூலில் போய் காமிக்கணும்னு தானாக ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா ஸ்கூல் இவ்வளோ பண்ணுறாங்க நம்மளுக்காக, நாமளும் இப்போ தான் அவங்களுக்காக கொஞ்சம் பண்ணுறது, அவங்க கொடுக்குற எஃபர்ட்டுக்கு நாமளும் கொஞ்சம் ரிசல்ட் மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லி நான் போய் காமிக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். சரி, அதே சமயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க யூஸ்வலாக பாராட்டுவாங்க தவிர அவங்களும் சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டும் பண்ணியிருக்கானே, சரி நம்ம ஃப்ரெண்ட் நேஷ்னல் லெவலில் ஆடுறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருந்தீங்க லிண்டன் தான் உங்களோடைய ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி வேறு யாரெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? அதாவது இவங்களோட ஒரு ஆட்டத்தோட டெக்னிக் பார்க்கும்போது நான் நிறைய கற்றுக்குறேன், இவங்ககிட்டருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், இவங்கள பார்த்தா நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பிளேயர்னால் அது யார்? நான் வந்து நினைக்கிறதுனா லிண்டன் தான் என் ஃபேவரெட்டு. ஸோ அதுக்கடுத்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. லீ சாங்வி, அதுக்கப்புறம் டபுள்ஸ்லையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிங்கிள்ஸ் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ்னால அதுதான் நிறைய மேட்சஸ் பார்ப்பேன். ஸோ சிங்கிள்ஸில் வந்து லீ சாங்வி, கென்டோ மொமோட்டா அவங்க எல்லாம் மேட்சஸ் பார்க்கும்போது நிறைய புதுசாக கற்றுப்பேன். ப்ளஸ் இன்னும் இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகிப்பேன். இப்போ வந்துட்டு பேட்மிண்டனில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு என்னென்ன எதிர்கால கனவுகள், எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது? எனக்கு வந்து மெயின் கோல் வந்து ஒலிம்பிக் வந்து எனக்கு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் சிங்கிள்ஸில் எடுத்து தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுதான் மெயின் கோல். அது வந்து லாங் டேர்ம் கோலாக வச்சுருக்கேன். இப்போது ஷார்ட் டேர்ம் கோல்னால் நேஷ்னல் நம்பர் 1 மென் சிங்கிள்ஸில் ஆகணும், மிக்சடில் ஆகணும் அப்படின்னு அதுலேயும் ஒரு ஆசை. இப்போ அதே சமயத்தில் வந்து வேர்ல்டு நம்பர் 1 ஆகிறத விட அந்த ப்ரெஷர் ஏற்றுறதை விட அது இன்னும் கொஞ்சம் ஃபயர் தான் தரும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது நீங்கள் பதக்கங்களெல்லாம் வின் பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு வேறு யாராச்சும் நானும் பேட்மிண்டன் உங்க கூட ஆட வரேன் அந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? எனக்கு வந்து அந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. ஆனால் அவங்களும் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் அவங்களும் படிப்பில் எஃபர்ட் போடுவாங்க. அவங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னை பார்த்து அவங்க பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தம் இல்லாமல் அவங்க படிப்பில் எஃபர்ட்ஸ் போடுவாங்க. நம்ம ஃப்ரெண்டும் இவ்வளோ எஃபர்ட் போடுறானே, நாமளும் நம்மளுக்கு பிடிச்சதில்ல இன்னும் எஃபர்ட் போடலான்னு அவங்களும் எஃபர்ட் போட்டு நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இந்த எக்ஸாம்ஸில். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பேட்மிண்டன் பயணங்களை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் மேலும் மேலும் பதக்கங்களை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் மேம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வந்து மெயினாக எங்கள் கோச்சஸ்க்கு, சேதனா, பிரதீப் கோச், ஆகாஷ் கோச், ஆசிஃப் சார் எல்லாருக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. மக்கள் டிவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இது ஐடியாஸ்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.